ஹே தேர், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ரீசென்ட் டைம்ஸ்ல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற கோர்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு வருது டெக் வேர்ல்ட்ல. ஸோ அதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எஃபெக்டிவா எப்படிலாம் லேர்ன் பண்ணலாம், அண்ட் அது மட்டும் இல்லாம டோட்டல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அதை எப்படி லேர்ன் பண்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, த ஆர்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்டிங் ஏஐ டு டூ அ டாஸ்க். அதாவது ஒரு டாஸ்க் வந்து ஏஐ கிட்ட நம்ம வந்து பண்ண சொல்றோம். ஸோ அதை தான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து நம்ம சிம்பிளா சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, யார் வேணா ChatGPT வந்து கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வாங்க முடியும். பட் நமக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கொஸ்டின் கேட்கறது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா, இன்னும் கொஞ்சம் டீப்பா கேட்கணும். அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்ஸ் வச்சு தான் அந்த ChatGPT வந்து நமக்கான பதிலை வந்து கொடுக்கும். ChatGPTன்னு இல்லை, எந்த ஏஐ டூல்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே செட் ஆஃப் டேட்டாஸ் வச்சு தான் வந்து அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து குறிப்பிட்ட ப்ராம்ப்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ அதை கத்துக்கிறது பேர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே இந்த டிகிரி தெரிஞ்சிருக்கணும், லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், இந்த டிகிரி படிச்சிருக்கணும், பிஇ படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. லிட்டரலா யார் வேணா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து கத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கோடிங் ஸ்கில்ஸ் வேணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. பேசிக் கோட் கூட போட தெரியலனாலும் நீங்க ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகலாம். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து இப்பதான் ஃபேமஸ் ஆயிட்டு வருது. பட் ஆனா யூஎஸ்ல வந்து இதுக்கு வந்து ஓப்பனிங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்ஸ் வந்து நான் பார்த்தேன். அண்ட் அது மட்டும் இல்ல, நான் வெப்சைட்லயும் போய் செக் பண்ணேன். அதுலயும் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து ஓப்பனிங் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட சேலரியும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான சேலரியோட ஈக்குவலா இருக்கு. ஸோ மேபி இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது ஃபியூச்சர்ல வந்து இன்னும் கூட பூம் ஆகலாம், இன்னும் டெவலப் ஆகலாம், இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை நம்ம இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கூகுள், இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நான் நிறைய ஆட்ஸ் பார்த்தேன் இந்த கோர்ஸ் பத்தி. லைக் இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ எல்பிஏல வந்து சேலரி கிடைக்கும், இவ்வளோ எல்பிஏல வந்து நீங்க பிளேஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை எப்படிலாம் வந்து ஈஸியாக ஃப்ரீயாக படிக்கலான்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்னா, ஓப்பன் ஏஐயோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏஐ வச்சு என்னென்னலாம் வந்து பாசிபிள், இந்த ChatGPT வச்சு உங்களால் என்னென்ன மாதிரி ஆன்சர்ஸ், என்னென்ன மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் வந்து வாங்க முடியும்ன்றது தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் கண்டிப்பாக செக் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தான் ChatGPTயால் என்னென்னலாம் முடியும், ChatGPT வச்சு நம்ம என்னென்ன ரெஸ்பான்ஸ்லாம் எடுக்கலான்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கே புதுசாக இருந்துச்சு இதில் பார்க்குறப்ப. ஸோ இந்த வெப்சைட்டை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லிங்கே இந்த லிங்க் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வெப்சைட் என்னன்னா, அதே ஓப்பன் ஏஐயோட ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட லேட்டஸ்ட் மாடல் என்ன, அண்ட் அந்த ரூல்ஸ்லாம் என்ன, எந்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம பெட்டரான ப்ராம்ப்ட் எப்படி கொடுத்து எப்படி நம்ம வந்து பதில் வாங்குறதுன்றதையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ராம்ப்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதில் ப்ராம்ப்ட்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரி கொடுக்கலாம், லெஸ் எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், அண்ட் பெட்டரான ப்ராம்ப்ட்ஸ்னா வந்து எப்படி ரிசல்ட்ஸ் வரும்ன்றது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, learnprompting.org. ஸோ இந்த வெப்சைட் தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச வெப்சைட். ஏன் அப்படின்னா, பேசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இன்டர்மீடியட் வரைக்கும் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இன்டர்மீடியட் தாண்டி அட்வான்ஸ் லெவல், ப்ராம்ப்ட் ஹேக்கிங், டூலிங், ஏகப்பட்ட விஷயம் இந்த வெப்சைட்ல இருக்கும். இதுல நீங்க வந்து கத்துக்க ஏகப்பட்ட விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த வெப்சைட்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த வெப்சைட் என்ன அப்படின்னா, GitHubோட ஆசம் ChatGPT ப்ராம்ப்ட்ஸ் தான். ஸோ இந்த வெப்சைட் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த வெப்சைட்ல வந்து நிறைய பேர் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராம்ப்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்குன்றதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பாருங்க, ஆக்ட் ஆஸ் அ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் இம்ப்ரூவர். ஸோ இதுக்கு வந்து எவ்வளவு பெரிய ப்ராம்ப்ட்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பெரிய ப்ராம்ப்ட்ஸா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வெப்சைட் எதுக்காக அப்படின்னா, நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ இதுல ப்ராம்ப்ட்ஸ் வந்து பெட்டரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபைன் டியூன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். நீங்க எவ்வளோ பெட்டரான ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பேசிக்கா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து அப்படிதான் ஒர்க் ஆகும். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட் ஆஃப் டேட்டாஸ் தான் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க அந்த LLM. ஸோ நீங்க அதுக்கு வந்து பெட்டரான ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து இவ்வளவுதான் கைஸ். ஸோ நான் வந்து சிம்பிளா சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இந்த வெப்சைட், நான் சொன்ன வெப்சைட்ல எல்லாம் போய் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் டீப்பா நீங்க வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நானும் இப்பதான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி படிச்சுட்டு இருக்கேன். பட் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து காசு கட்டி கோர்ஸ் சேரலாமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிச்சு தான் சேரணும். பிகாஸ் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா வந்து ஃபியூச்சர்ல வந்து பூம் ஆகும் நமக்கு தெரியாது. இது பூமும் ஆகலாம், இல்ல அப்படியே இருந்த இடம் தெரியாம கூட போகலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அஃப்கோர்ஸ். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது இல்லாம ஃப்ரீயா ரிசோர்ஸ் நம்ம கிடைக்கிறப்ப கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஃபியூச்சர்ல சப்போஸ் இது பூம் ஆச்சு அப்படின்னா நீங்க தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அதில் நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். அடுத்த வீடியோ என்ன டாபிக் போறதுன்னு தெரியாம தான் வந்து நான் ரொம்ப யோசிச்சு டாபிக் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும் அந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ போட ட்ரை பண்றேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.